ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடர் ஸ்கேல்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. யூஸ்வலாக லிக்விடிட்டி வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இன்டெகிரேட் பண்ணி பர்ஃபெக்டான ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் மக்களே இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த வீடியோவில் நான் எதெல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதோட செக்லிஸ்ட், டைம் ஃப்ரேம், என்ட்ரி மாடல் அண்ட் ரியல் டைம் சார்ட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. செக்லிஸ்ட் ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களோட மைண்ட் செட், உங்களோட சைக்காலஜி, உங்களோட ஃபோமோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செக்லிஸ்ட் ரொம்பவே முக்கியம். ஸ்னைப்பர் என்ட்ரிஸ் கிடைக்கணும் அப்படின்னா எந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்னைப்பர் என்ட்ரி கிடைக்கும்ன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ட்ரி மாடல்ல 2 என்ட்ரி மாடல் இருக்கு. ஒன்னு பை சைடு என்ட்ரி மாடல், இன்னொன்னு செல் சைடு என்ட்ரி மாடல். ஸோ பை சைடு என்ட்ரி மாடல்ல நீங்க ஈஸியா பை போட்டுக்கலாம். செல் சைடு என்ட்ரி மாடல்ல நீங்க ஈஸியா செல் போட்டுக்கிறதுக்கான என்ட்ரி மாடல்ஸ் பார்க்க போறோம். அட் தி சேம் டைம் ரியல் டைம் சார்ட்ல இந்த ஸ்ட்ராட்டஜி பெர்ஃபெக்ட்டா எப்படி ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்றதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ராட்டஜியோட செக்லிஸ்ட்டை வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் இல்லைனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் என்ன வேணா சொல்லலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கரெக்டாக. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹையை உடச்சிட்டு நெக்ஸ்ட் போயிருக்கு, இந்த ஹையை உடச்சிட்டு நெக்ஸ்ட் போயிருக்கு. ஸோ ஒரு தடவையும் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு ஹையையும் உடச்சிட்டு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சணும் ரைட்டா. நெக்ஸ்ட் ரெண்டாவது செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வச்சு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வந்து கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இஃப் இன்கேஸ் அது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க, டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிப்பீங்க. இஃப் இன்கேஸ் அது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க, சப்ளை ஜோன் வந்து கண்டுபிடிப்பீங்க கரெக்டா. ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு அப் ட்ரெண்ட் அண்ட் இதை உடச்சிட்டு மேலே போகும்போது லேட்டஸ்டா இருக்க பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை நீங்க டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ லேட்டஸ்டா ஒரு வேவ் வந்து உடச்சிட்டு போச்சு பாத்தீங்களா. ஸோ அதோட டவுன்ல, அதாவது இந்த பொசிஷன் எந்த கேண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஹை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுச்சோ அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வேவ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜோன் மாதிரி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து டிமாண்ட் ஜோன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் இன்கேஸ் அது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோனா இருக்கும். இஃப் இன்கேஸ் அது ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு சப்ளை ஜோனா இருக்கும். இதான் நம்மளோட ரெண்டாவது செக்லிஸ்ட் ரைட்டா. ஓகே, மூணாவது செக்லிஸ்ட்டுக்கு போவோம். ஸோ மூணாவது செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஜோனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ லிக்விடிட்டி ஜோன் இங்கே எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிச்சிட்ட பிறகு மார்க்கெட் ஒரே இடத்துல 2-3 தடவை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிக்விடிட்டியா வந்து கிரியேட் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருக்கு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிருக்கு. இதை வந்து நம்ம யூஸ்வலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிக்விடிட்டி லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, நிறைய ஆர்டர்ஸ் வந்து இருக்கு, நிறைய ஸ்டாப் லாஸ் இருக்கு, என்ன வேணா சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே போகல. ஸோ இது வரையும் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லிக்விடிட்டிஸ் லெவலா வந்து ஆக்ட் ஆகுது ஓகேவா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட் வந்து லிக்விடிட்டி ஜோனை கண்டுபிடிக்கணும் ரைட்டா. நெக்ஸ்ட் நாலாவது தான் வந்து நம்மளோட என்ட்ரி மாடல். ஸோ என்ட்ரி மாடல் வந்து 2 என்ட்ரி மாடல் இருக்கு, பை சைடு என்ட்ரி மாடல், செல் சைடு என்ட்ரி மாடல்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யூஸ்வலா பார்த்த மாதிரி இவ்வளோ நேரம் நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சாச்சு. அந்த வேவோட ஸ்டார்டிங்ல கரெக்டா அந்த கேண்டில்ல வந்து நம்ம டிமாண்ட் ஜோன் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிச்சோடனே மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி ஜோன் வந்து கிரியேட் பண்ணும். லிக்விடிட்டி ஜோன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரே இடத்துல 2-3 தடவை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டச் ஆகி போகுது அப்படின்னா அதை தான் வந்து லிக்விடிட்டி ஜோன்னு சொல்லுவோம். யூஸ்வலா இங்க ஒரு ட்ராப் இருக்கும். என்ன ட்ராப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லிக்விடிட்டி ஜோன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரீட்டைல் ட்ரேடர் வந்து இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டுருவான். இந்த இடத்துல என்ட்ரி போட்டான் அப்படின்னா ஏன் வந்துன்னா இவ்வளவு நேரம் மார்க்கெட் இங்க வந்துட்டு மேல போயிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வரும்போது ஒரு என்ட்ரி போட்டுருவான். ஏன் அப்படின்னா இவ்வளவு நேரம் இது மேல போச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இது வந்து ஒரு ட்ராப். யாருக்கு, ரீட்டைல் ட்ரேடருக்கு வச்சிருக்க ட்ராப். ஏன்னா அவன் இங்க என்ட்ரி போட்டானா அவனோட எஸ்எல் இங்க இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், தாராளமா அவனோட எஸ்எல் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஸோ மார்க்கெட் எஸ்எல் எடுக்கிறது வந்து எவ்வளோ தூரம் வரையும் வரும் அப்படின்னா நம்மளோட டிமாண்ட் ஜோன் வரையும் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த பை என்ட்ரி மாடல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எங்கே என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் வந்து மார்க்கெட் நம்மளோட டிமாண்ட் ஜோன் கிட்ட வருதா, ஸோ அங்கே வந்து நீங்கள் தாராளமாக என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். அண்ட் உங்களோட எஸ்எல் வந்து நம்மளோட டிமாண்ட் ஜோனோட
கீழ இருக்கு பார்த்தீங்களா? கீழ இருக்க ரேஞ்ச நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்படி தான் வந்து இந்த பை என்ட்ரி மாடல் வந்து வொர்க் ஆகும் மக்களே. செல் என்ட்ரி மாடல் எப்படி வொர்க் ஆகும்னு பார்த்தரலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து இத உடைச்சுட்டு இது கீழ போயிருக்கு. இத உடைச்சுட்டு இது கீழ போயிருக்கு. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து டிராப் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வந்து டிராப் பண்ணிட்டு அந்த வேவ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வேவ்ல எப்ப வந்து உங்களுக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த கேண்டில்ல வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு ஜோன் வரையணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சப்ளை ஜோன். ஒன்ஸ் வந்து சப்ளை ஜோன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டில உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி லெவல் வந்து கிரியேட் ஆகும். இந்த லிக்விடிட்டில வந்து என்ன ஆகும்னா மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு தடவையும் டச் பண்ணி மார்க்கெட் அதுக்கு மேல போக முடியாம இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் இங்க வந்துட்டு இங்க போகும்போது ஒரு என்ட்ரி போட்டான் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா அவனோட எஸ்எல்ல போய் ஹிட் பண்ணிட்டு அதாவது நம்மளோட சப்ளை ஜோன் வரையும் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து உங்களோட நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து எங்க என்ட்ரி போடணும் அப்படின்னா இந்த ரீஜன்ல என்ட்ரி போடக்கூடாது. சப்ளை ஜோன் கிட்ட வரும்போது தான் நம்ம வந்து என்ட்ரி போடணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த செல் என்ட்ரி மாடல் வந்து ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பை என்ட்ரி அண்ட் செல் என்ட்ரி மாடல் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ நம்மளோட சார்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கரன்சி பேர் பார்த்தீங்க அப்படின்னா XAU USD அண்ட் நான் இருக்கக்கூடிய டைம் சார்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் சார்ட். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டா உங்களுக்கு 1 மினிட் அண்ட் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது மக்களே. நான் ஆல்ரெடி பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். வாங்க இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட செக்லிஸ்ட்ல வந்து இது வந்து டவுன் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா இதை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு, இதை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு ரைட்டா. ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி வந்து செல் என்ட்ரி மட்டும்தான் வந்து போடணும் ரைட்டா. ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா செல் என்ட்ரி, டவுன் ட்ரெண்ட்ன்றதை எழுதி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது எப்படி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கண்டிப்பா இதான் வந்து ஹை, மார்க்கெட் உடச்சிட்டு கீழே போயிருக்கு. அதே மாதிரி இதை உடச்சிட்டு மேலே போடாம மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்மளோட செக்லிஸ்ட் படி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து BOS ஓகேவா. ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா BOS அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட் வந்து இந்த வேவ் இருக்கு பாத்தீங்களா. இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜோன் வந்து டிரா பண்ணணும். ஸோ கரெக்டா சொல்லணும் அப்படின்னா இதுதான் வந்து அந்த ஜோன் கரெக்டா. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சப்ளை ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ளை ஜோனை நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு அதுல வந்து சப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியாச்சு, நம்ம சப்ளை ஜோன் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்து சப்ளை ஜோன் மார்க் பண்ணிட்ட பிறகு நம்மளோட மூணாவது செக்லிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிக்விடிட்டி லெவல், அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டி ஜோன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி நடந்திருக்குன்னே வந்து சொல்லலாம். இதுக்கு மேல மார்க்கெட் வந்து என்ன இருக்கு, மேல உடைச்சிட்டு போக முடியல. இது ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டா வந்து இந்த இடம் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி ஜோனா லெவலா ஆக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல லிக்விடிட்டி லெவலா வந்து ஆக்ட் ஆயிருக்கு எக்ஸாக்டா வரையும் இது வரையும் ஓகேவா. சரி, இப்போ இந்த லிக்விடிட்டி லெவல் இருக்கு பாத்தீங்களா. ஸோ மார்க்கெட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த லிக்விடிட்டி லெவலை உடைச்சிட்டு போகுது கரெக்டாக. ஏன்னா இந்த லிக்விடிட்டி லெவலை மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா உடைச்சிட்டு போகுது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வரையும் மார்க்கெட் வந்து இந்த லிக்விடிட்டி லெவலை உடைச்சிட்டு நம்மளோட என்ன பண்ணுது சப்ளை ஜோன் கிட்ட வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு டவுன் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷார்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட் போடுறீங்க அப்படின்னாலே தாராளமாக உங்களுக்கு வந்து இப்படி தான் மக்களே என்ட்ரி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் மக்களே. ஸோ நம்மளோட செக்லிஸ்ட் படி ஃபஸ்ட்டு அது என்ன ட்ரெண்டுன்றதை கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிப்பீங்க, அது டவுன் ட்ரெண்ட்னா சப்ளை ஜோன், அப் ட்ரெண்ட்னா டிமாண்ட் ஜோன், அதுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி. ஒன்ஸ் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டியை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா நம்மளோட சப்ளை ஜோன் கிட்ட நமக்கு என்ட்ரி. இந்த இடத்துல எங்க வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு ட்ராப் இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா மார்க்கெட் மறுபடியும் இங்கே வரும்போது கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவன் வந்து ஷார்ட் போட்டுடுவான். இங்கே உடைக்கும் போது இங்கே வந்து ஷார்ட் போட்டுடுவான். ஆனால் என்ன ஆகிடும், மார்க்கெட் வந்து அவனோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிட்டு, அதாவது அப்போ அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா என்னோட எஸ்எல்ஐ
டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழ போகுது அப்படின்னு நினைப்பான். அதுக்கு இதான் வந்து ரீசன். ஸோ அவனோட சப்ளை ஜோன போய் டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழ போகும். ஸோ இதுதான் வந்து ரீட்டெயில் ட்ரேடருக்கான ட்ராப். ஓகேவா? சூப்பரா மக்களே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். அப் சைடுக்கு இது எப்படி வொர்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து XAUUSD தான் எடுத்திருக்கேன். 1 மினிட் டைம் ஃப்ரேம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது 5 மினிட்ஸ். இப்போ வந்து 1 மினிட்ல இது எப்படி வொர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட வந்து டிரா பண்ணணும். ஸோ பெர்ஃபெக்ட்டா இங்க பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இது வந்து எக்ஸாக்ட்டா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருந்து மார்க்கெட் இப்படி மேல போயிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட செக்லிஸ்ட் படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பை என்ட்ரி தான் வந்து போடணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை உடச்சிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போ நம்ம என்ன வந்து ட்ரா பண்ணலாம் அப்படின்னா இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரையும் உங்களுக்கு என்ன இருக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து நடந்திருக்கு. ஸோ BOS. ஓகே. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நம்மளோட செக்லிஸ்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் செக்லிஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வேவ் ஃபார்ம் ஆச்சுல அந்த வேவ் ஃபார்ம் ஆனப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணோம்னா டிமாண்ட் ஜோன் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஏன் அப்படின்னா இது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா நீங்க என்ன ட்ரா பண்ணும் அப்படின்னா டிமாண்ட் ஜோன் வந்து ட்ரா பண்ணும். டிமாண்ட் ஜோன் ட்ரா பண்றது ரொம்பவே ஈஸி. இந்த வேவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருந்த முன்னாடி கேண்டில் தான் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து இது ஒரு டிமாண்ட் ஜோனா வந்து ஆக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நம்மளோட டிமாண்ட் ஜோன். ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். சூப்பர். ஒன்ஸ் வந்து டிமாண்ட் ஜோன்னு மார்க் பண்ணியாச்சா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் லிக்விடிட்டி. இது வந்து அப் ட்ரெண்டா. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்னல் லிக்விடிட்டி வந்து இருக்கு. எக்ஸாக்டா வந்து இந்த இடம் தான் வந்து நம்மளோட இன்டர்னல் லிக்விடிட்டியா வந்து ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடம் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டியா ஆக்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை உடச்சிட்டு கீழே போக முடியல, அதே மாதிரி இதுவும் உடச்சிட்டு கீழே போக முடியல. ஸோ 2 பாயிண்ட் வந்து இருக்கு. 2 பாயிண்ட் தான் இருக்கணும்னு இல்லை, 2லேருந்து 3 பாயிண்ட் கூட இருக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் அட்லீஸ்ட் வந்து 2 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு நல்ல இன்டர்னல் லிக்விடிட்டி. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் இதை உடச்சிட்டு அதாவது இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை உடச்சிட்டு கீழே போகுது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த லைனை உடச்சிட்டு மார்க்கெட் நம்மளோட டிமாண்ட் ஜோன் கிட்ட வருது. ஸோ டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்தோடனே எப்போ ரிவர்ஸ் ஆகுதோ அப்போ தாராளமாக நீங்கள் வந்து என்ட்ரி போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா லாங் எடுப்போம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் என்ட்ரி போட்டுறா கூட 1:2 உங்களோட எஸ்எல் நம்மளோட டிமாண்ட் ஜோன் கீழே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல எஸ்எல் தாராளமாக போட்டுக்கலாம். 1:2 வச்சிங்க அப்படின்னாலே நமக்கு எக்கச்சக்கமான என்ட்ரி இந்த இடத்துல பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு மக்களே. ஆக்சுவலாக இது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு ட்ரெண்டை கண்டுபிடிப்பீங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், டிமாண்ட் ஜோனா சப்ளை ஜோனா. இஃப் இன்கேஸ் அது அப் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா சப்ளை ஜோன். இன்டர்னல் லிக்விடிட்டி கரெக்டாக இன்டர்னல் லிக்விடிட்டி லெவலை மார்க் பண்ணுவீங்க. ஒன்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த இன்டர்னல் லிக்விடிட்டி லெவலை ட்ராப் பண்ணிட்டு உடச்சிட்டு மார்க்கெட் கீழே போகும். நம்மளோட ஜோன் கிட்ட வரும்போது தாராளமாக நீங்கள் என்ட்ரி போடலாம் மக்களே. ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது கோல்டில் முக்கியமாக 1 மினிட் அண்ட் 5 மினிட் டைம் சார்ட்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னே சொல்லலாம் மக்களே. கண்டிப்பாக இதை நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் மீட் ஆன் தி நெக்ஸ்ட் எபிசோட்.